எல்லோருக்கும் வணக்கம். பட்டுக்கோட்டை என்னோட குழந்தை பருவத்திலிருந்து உடன் இருக்கிற ஒரு இடம். பட்டுக்கோட்டைன்னா பாலிய காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பல நினைவுகள் உண்டு. நான் படித்தது கூட இங்கே தான், பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில். ஆனால் பட்டுக்கோட்டைங்கிறது அரசியலில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்ச ஒரு ஊர். பட்டுக்கோட்டை அழகிரி திராவிட புரட்சி பயணத்தை தூங்கின இடம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பொது உடைமை பாடல்களை, சிந்தனைகளை தன் பாடல்களில் ஏற்றின இடம் இந்த ஊர். அப்படி தன்னோட இளமை காலத்தில் பெரும் புரட்சியை செய்த மாவீரர்கள் வாட்டாக்குடி ஈரணியனும், சாம்பானோட சிவராமனும், ஆம்பலாப்பட்டு ஆறுமுகமும் களமாடி உயிர் நீத்து அவர்களை அடக்கம் செஞ்சது இந்த நிலத்தில். அவருக்கு நினைவிடம் வச்சிருக்குது இந்த ஊரில். அப்படி எல்லா அரசியல்லையும் உயர்ந்த நிலையை பெற்ற பட்டுக்கோட்டை இன்றைய சூழலில், குறிப்பாக சில வருடங்களாக திராவிடம், காங்கிரஸ் இந்த ரெண்டுகிட்டையும் சிக்கிக்கிட்டு சின்னாபின்னமானது தான் இதோட யதார்த்தமான வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் நீர்நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் நம்ம காவந்து பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அது இந்த பட்டுக்கோட்டை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக நிலப்பரப்பு எங்கும் அது ஒரு பேருந்து நிறுத்தம் செய்தது, அது ஒரு வள்ளுவர் கோட்டம் கட்டினது, அது ஒரு ஆட்சியர் அலுவலகம் கட்டினது, அரசு அலுவலகம் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர்நிலைகள் தான். அதற்கு சுற்றுச்சூழலுங்கிற அறிவே கிடையாது. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்வழிப்படுத்துறதே நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் தான் குருதிக்கொடை பாசறைன்னு வச்சிருக்கிறோம். நாங்கள் தான் சுற்றுச்சூழல் பாசறைன்னு வச்சிருக்கிறோம். நாங்கள் சுற்றுச்சூழல் பாசறைன்னு பல கோடி பணத்திட்டம்னு பல கோடி பணவியை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உடனே ஓடி நாங்களும் கோதாவில் இருக்கிறோம், நாங்களும் சண்டை கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒன்று உருவாக்கு. அது மகிழ்ச்சி தான், எங்களை பார்த்து நல்வழி திரும்புறதுன்னு எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என் தம்பிகள் அவர்கள் தன்னியல்பாக இந்த நீர்நிலைகள் இந்த திராவிட ஆட்சியாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கழிவுநீர்கள் நிரப்பப்பட்டு இப்படி சீரழிக்கப்படுது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு இந்த நீர்நிலைகளை அவங்களே போராடி மீட்டெடுக்கிற சம்பவங்கள் இருந்தது. அது வலைதளங்களில் ரொம்ப பிரபலமாக ஆனது. அதில் என் தம்பி நிமல் ராகவன் உலகம் பூரா கென்யா நாட்டில் போய் நீர் கொண்டாந்துடுறான். அவனுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆப்பிரிக்க நாடுகள் முழுமைக்கும் அவன் நீர்வழி பாதை கொண்டாந்து தண்ணி கொண்டாந்துறான். அவனுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. வட இந்தியா முழுமையும் செய்கிறான், எந்த சிக்கலும் கிடையாது. அவன் ஊர், அவன் கூட பயன்படுற என் தம்பிகள் எல்லாம் பிறந்தது பேராவூர்னி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு. இங்கே சிக்கல் வருது. இது எப்படி? உலக நிலப்பரப்பு பூரா செய்கிறான், அவனுக்கு சிக்கலே கிடையாது. இங்கே சிக்கல் என்ன சிக்கல்? அவன் தூர்வாரி வச்சுட்டு போனாக்க அந்த மண்ணை அள்ளிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் அங்கே சாக்கடை உள்ளர விட்டுறானுங்க. அப்புறம் அவனை சண்டை வர்றாங்க, அவனை லாரி ஏற்று கொல்லுவன்னு முயற்சி செய்வாங்க. தம்பி நிமல் ராகவனும் அவன் கூட இருக்க தம்பிகளும் தனி ஆள்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு கணக்கு.
அவன் கூட நாம் தமிழர் கட்சி இருக்கிறோம். நீ பாராளுமன்ற எலெக்ஷன்ல 36 லட்சம் பேர். இப்ப மாநாடு பார்த்திருப்ப, நாங்க எத்தனை கோடி பேர்னு உனக்கே தெரியும். இனிமேலுக்கு இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் நுப்பாட்டிக்குங்க. அவன் நீ நாட்டுக்கு கேடு செய்யற, ஊழல் பண்ற, லஞ்சம் பண்ற, கமிஷன் வாங்குறன்னா திருட்டு போயிடும், முக்காடு போட்டுக்கிறது மாதிரி ஒளிஞ்சிருந்து பண்ணிட்டு போயிடணும். இந்த திமுறா தைரியமா பண்றது, அது நல்ல வேலை செய்யற பிள்ளைங்களை அச்சுறுத்துறது மாதிரி பண்ணினா அது இனிமேலுக்கு முடியாது. அதை நிறுத்திக்குங்க. இப்போ வருவோம். அரசியல் ரொம்ப மக்களுக்கு சேவை செய்கிற, மக்களுக்கு பயன்படுற, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிற அப்படி ஒரு செயல்பாடாக இருந்தது. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கு? ஏன் பிரச்சனையை தீர்த்துக்கிற, என்னோட இதை தக்காத்துக்கிறதுக்கு, நான் ஊழல் பண்ணி வச்சிருக்கிறத காவந்து பண்ணிக்கிறதுக்கு, அதுக்காக எனக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்றேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் இடத்தில் இருந்தே நான் இன்னொரு கட்சிக்கு மாறுற தைரியம் திராணியும் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறது. இன்னைக்கு காலையில இருந்த டேய் செய்தித்தாளையோ இதை செய்தி சேனல பார்க்க முடியல. என்னைக்கு எவன் எங்கிட்டு இருக்கான், என்னைக்கு எவன் அங்கிட்டு இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு காலையில இப்படி தொடர்ந்து இப்படி பார்த்தா ஓபிஎஸ் டிஎம்கே கருத்து போட்டிருக்காரு. என்னது? என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இப்ப நீங்க முதலமைச்சரா இருந்துட்டீங்க. எங்க ஐயா ஓபிஎஸ் முதலமைச்சராகவே இருந்துட்டார். அவர் இன்னொரு கட்சியில சேர்ந்து அவர் எங்களுக்கு என்ன அதிகாரத்தை பண்ண போறாரு? ஏன் அரசியல இருந்து நீங்க எல்லாத்துக்கும் ஓய்வு இருக்க, உங்களுக்கு ஏன் ஓய்வு உங்களுக்கு ஆவாதா? நீங்க அப்படி மக்கள் செஞ்சுதான் ஆகணுமா? இங்கிட்ட எங்க அமைச்சராக இருந்தார் வைத்திலிங்கம், எங்க மாமா, அவரு அமைச்சராக இருந்துட்டாரு, ஓய்வு பெறது, அவர் உடல்நிலை கூட கொஞ்சம் இல்லை. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். ஏன் ஓய்வு தான் ஓய்வா இருங்கள, ஓய்வு எடுங்கள. அதான் நாம் தமிழர் கட்சி நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நல்ல வரைவு திட்டம் வச்சு இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்ப்போம்னு எல்லாத்தோட நிக்கிறோமே, வழி விட்டுட்டு ஒதுங்குங்களேங்கிறேன். ஓபிஎஸ்க்கும் வைத்திலிங்கத்துக்கும் இப்ப அரசியல் இருந்து என்ன நீ பண்ண போறீங்க? இவ்வளவு நாளத்துல நீங்க இளமையா இருந்தப்ப வலிமையா இருந்தத பண்ண முடியாத ஓபிஎஸ் வைத்திலிங்கமும் இப்ப திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல போயிருந்து நீ இந்த மாட்டுக்கு என்ன செஞ்சு முடியும்னு கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரம் வாங்கினத்திலிருந்து தமிழ்நாடு வாங்கி வச்சிருந்த கடன் 5 லட்சம் கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வாங்கி வச்சிருக்கிறது 5 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீ என்ன பண்ண? யாருக்கிட்டா இருக்கா? யாருக்கிட்டாயும் சொல்லியிருக்கியா? வெள்ளரிக்கை கொடுங்க பண்ணாக்க அதெல்லாம் மரபுல இல்லை. ஆமா, நீ எல்லாம் மரபோட தான் செய்வ. இதுல இவருக்கு மரபு இல்லையா? எது வெள்ளரிக்கை கொடுக்குங்கிறது? ஏப்பா நீ 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிற. ஆனா யாரு? தூய்மை பணியாளர் ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஏஓ எல்லாம் போராடி அவர்கள் இந்த சிட்டாடங்கள் எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி நெல்லு போடாம பாருங்க, அரும்பாடுபட்ட விவசாயி அவன் சிட்டாடங்கள் வாங்க முடியாம நெல்லு போட முடியாம தவிக்கிறான். அங்கிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அந்த நிலைமை இருக்கு பாருங்க, ரொம்ப கொடுமை. ரிட்டையர்ட் ஆகி அவன் பிடித்த பணத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிடித்த பணத்தை கொடுக்காம இவங்க பண்ணி வச்சுட்டு போக்குவரத்து துறையில நாங்க பெண்களுக்கு இலவசம் கொடுத்துட்டோம், அடுத்தது ஆண்களுக்கு இலவசம் கொடுத்துட்டோம். ஏப்பா நீ ஆண்களுக்கு இலவசம் கொடுத்துட்ட, பெண்களுக்கு இலவசம் கொடுத்துட்ட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பஸ்ல ஏறி பயணமே பண்ண முடியலையாப்பா. மழை பெஞ்சா ஒழுகுது. அங்க இருக்கிற ஓட்டுநருக்கு இப்ப நிரந்தரமான ஓட்டுநர்கள் இருந்தாருங்க பாங்க, அவங்களுக்கெல்லாம் பணி ஆணையில கொடுத்தது மாதிரி சம்பளம் கொடுக்கறது இல்லை, பிடித்த பணம் கொடுக்கறது இல்லை, ஓய்வூதியம் கொடுக்கறது இல்லை. ஆனா இப்ப ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில பேரை கேட்கறாங்க, உனக்கு 15,000 ரூபா. அந்த 15,000 ரூபா எப்படின்னா, அவரு இப்ப சென்னையிலேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு ஒருத்தர் போறாருன்னா ஓட்டுநர், அவர் இங்கேருந்து ஓட்டிட்டு போய் அங்க இறக்கி விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து உடனே பஸ் எடுத்துட்டு இங்க வரணும். ஏன் அரசு பேருந்து மட்டும் விபத்தாகுது? அவ்வளவு விபத்துகளுக்கு காரணமா இருக்கு. 5 லட்சம் கடனை வாங்கிட்டு 70,000 கோடி வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த 70,000 கோடி வட்டிக்கு என்ன வழி இருக்குன்னா எந்த வழியும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில்
ஒருத்தர் கடன் வாங்குறாரு. ஒரு ஒரு அப்பா வந்து பிள்ளைய வந்து நிர்வாகம் பண்ண வச்சுட்டார். இப்போ அந்த அப்பா பிள்ளைய வந்து குடும்ப நிர்வாகம் பார்க்க வச்சா, நீ எப்படா பண்ண? அவன் அண்ணா அப்பா நான் மாடி வீடு கட்டிட்டேன் சரி, கார் வாங்கிட்டேன் சரி, நிலம் வாங்கிட்டேன் சரி, இதெல்லாம் எப்படா வாங்கினேன்? கடன் வாங்கினேன் அப்படின்னா அந்த அப்பா அந்த பையலை என்ன பண்ணுவார்? செவுல்லே 4 அப்பு வரா அப்போட்டாரான். சரி கடன் வாங்கிட்டடா, இந்த வட்டியெல்லாம் எப்படா கட்டுறேன்? அதுக்கு இன்னொரு கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்படின்னா அவனை என்ன பண்ணுவார்? குழி நோண்டி புதைச்சேடுவார். ஆனால் தமிழ்நாட்டில் நம்மலாம் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தன் பேரில் ஒவ்வொரு ரேஷன் கார்டில் அவன் 3.5 லட்சம் ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கான். அந்த 3 லட்சம் ரூபா கடன் இப்போ உலக வங்கியில் எங்கே கடன் வாங்கினா நீங்கள் எப்படிங்க திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், அவன் வந்து யார் காட்டுறான்னா, இந்த இருக்கிறார்ல வேட்பாளர் கண்ணன், அவர் பேரில் 3 லட்ச ரூபா அந்த ஒருத்தர் கை கட்டியிருக்காரு அண்ணன், அவர் பேரில் 3 லட்ச ரூபா அந்த ஒருத்தர் மண்டையாட்டார் அண்ணன், அவர் பேரில் 3 லட்ச ரூபா அந்த முன்னாடி வரிசையில் உட்காந்துருக்காரு எங்கள் அண்ணங்க, அவங்க பேரில் ஒவ்வொருத்தர்லையும் 3 லட்ச ரூபா. அந்த அவங்க கடைசியில் உட்காந்துருக்கிற காவலர், அவர் பேர்ல 3 லட்ச ரூபா. இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லையும் 3 லட்ச ரூபா அப்படின்னு அவன் சொல்லி கடன் வாங்கிவிட்டு, இப்ப அது கடனை எப்படிங்க சரி அவர் பேர்ல சொல்லுங்க, அவங்களாம் எப்படி கட்டுவாங்க? ஏங்க அவங்க தாங்க அதுக்கு இஎம்ஐ கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்க? அவங்களுக்கு தெரியாம வரின்னு நாங்களே வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம காசை நம்மள்ட்ட கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு, நம்மள்ட்ட சத்தியமா சொல்றான் அந்த 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலையும் வரி ஏற்றி நம்மளை தான் ஏற்றிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து இதில் அடுத்தது வந்து இவர் வந்து 10,000 ரூபா கொடுப்பான்னு, அவரு காரு கொடுப்பான்னு இன்னொருத்தர். நான் தான் கேட்குறேன், இப்போ ஒரு கட்சி அரைக்கணும்னா ஒரு காரணம் வேணுமா வேண்டாமா? காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? சுதந்திர தேசிய உணர்வை எழுச்சியை உண்டு பண்ணணும்னு ஒரு கட்சி உருவானுச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அது ரைட்டா இருந்துச்சா தப்பா இருந்துச்சா, அயோக்கியத்தனம் பண்ணிச்சா, ஈழத்துக்கு துரோகம் பண்ணிச்சா, எல்லாம் பண்ணிச்சு. அது அழிஞ்சு போனிச்சா, நாமளே அழிச்சோமா, அதெல்லாம் வேற. ஆனா அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதே மாதிரி பிஜேபின்னு ஒரு கட்சி, அந்த கட்சி எதுக்கு தோறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் தப்பா ரைட்டா அதை அப்புறம் விட்டுருவோம். ஆனா காரணம் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, மொழி வாரியம் மாநிலம் பிரிச்சுட்டான். எல்லாருக்கும் மொழிக்கும் ஒரு நிலம் இருக்கு. நம்ம கைபர் போலன் வழியா வந்த நம்மளுக்கு நிலம் இல்லை. அதனால இந்தியான்னு ஒரு நாடு இருந்தாதாண்டா நம்ம தப்பிச்சு இவங்கள்ட்ட பிழைக்க முடியும். அதனால இந்தியான்னு ஒரு நாடு, ஹிந்தின்னு ஒரு மொழி, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை அவன் தூக்கி பிடிப்பான். அதுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டாந்து முன்னாடி வைப்பான். அதனால அவனுக்கு ஒரு இந்துத்துவா அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வருவான். அது ரைட்டோ தப்போ, அநீதியோ, பாபர் மசூதியை இடிச்சதோ, இந்த நாடு மேல 138 கோடி கடன் வாங்கி வச்சதோ எல்லாம் அயோக்கியத்தனம், தொல்ல மாதிரித்தனம் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ரைட்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும். அதே மாதிரி திராவிடம் இல்ல கம்யூனிஸ்ட் வந்து முதலாளித்துவத்தோட ஏகப்படியில இந்த உலக நாடுகள் இருந்தது. அந்த ஏகப்படியில தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க. அதற்காக ஒரு உழைக்கும் மக்களுக்காக ஒரு அரசியல் தேவைப்பட்டது. அதற்காக மூலதனம்னு ஒரு நூலை உருவாக்கி அதன் மூலமா கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி வந்துச்சு. காரணம் இருந்துச்சு. அது எக்காலத்திலையும் அந்த தேவை இருக்கும். அதை விட்டுருவோம். அதற்கு அப்புறமா திராவிடம்னு ஒரு கட்சி உருவானுச்சு. அந்த கட்சி எதுக்கு உருவானுச்சு? அது தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத மாற்று மாநிலத்தவர்கள், அது தமிழ் தேசியம்னு அப்பயே உருவாயிருக்க வேண்டிய கட்சி. ஆனால் கர்நாடகக்காரன், தெலுங்குக்காரன், மலையாளி, மற்ற மொழிக்காரர்கள்லாம் இங்கே அதிகாரம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு உருவான கட்சி. அதனால திராவிட கழகம்னு ஒரு கட்சி உருவானுச்சு. அது பார்ப்பனதை எதிர்த்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அது ரைட்டோ தப்போ, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அது நம்ம பண்பாட்டை அழிச்சிச்சு, நம்ம மொழியை அழிச்சிச்சு, நம்ம முன்னோர்களோட எல்லா பெருமையும் குழி தோண்டி புதைச்சிச்சு. இருந்தாலும் அது ஒரு காரணம் இருந்துச்சு. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி மணியம்மையை பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாரு அது வந்து அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு சண்டை போட்டு ஒரு காரணத்தை ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அது வாரிசு அரசியல் பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது. அது நாட்டையே அழிச்சிட்டு தமிழ்நாட்டையே அழிச்சிச்சு. ஆனாலும் ஆரம்பிக்கும் போது ஒரு காரணம் இருந்துச்சு. அடுத்தது அதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி. அந்த கட்சி எதுக்கு வந்துச்சு? அது இவங்க ஊழல் பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, மேட்டுமைத்தனத்தோட நடந்துக்கிறாங்க, எளிய மக்களுக்கு நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னிச்சு. அது நாட்டுக்கு பல கேடுகளை பண்ணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேடுகளை பண்ணிச்சு. தமிழ்நாட்டை மூழ்கி அடிச்சிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அதை விட்டுருவோம். இருந்தாலும் அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. மதிமுகன்னு ஒரு கட்சி. அது திமுக வந்து அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி வந்தாரு. ஆனா கருணாநிதிக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா
அது வாரிசு அரசியல கொண்டாந்து விட்டுரும்னு வைகோ வந்து பிரச்சனை பண்ணிட்டு அவர் வெளியில வந்தார். அவர் முத்துக்குமார் சாவுல பல பிரச்சனை பண்ணாரு, பல துரோகத்தை பண்ணாரு, நாடை கட்டினாரு, அதெல்லாம் விட்டுருவோம். இருந்தாலும் ஒரு காரணம் இருந்துச்சு. அதே போல அமமுகன்னு ஒரு கட்சி, அந்த கட்சி அம்மா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலான்னு ஒரு அம்மையாரு முதலமைச்சராக ஆக வேண்டியத இந்த பிஜேபிங்கிற கட்சி கவர்னரை கொண்டு போய் ஒளிய வச்சுட்டு அவங்களாம் முதலமைச்சராக ஆக்க விடலை. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து மண்டிட்டு நான் வந்து எனக்கு பதவி அடைஞ்சிட்டு இந்த அம்மா துரோகம் பண்ணிட்டாரு, அதுக்கு நம்ம வந்து பழி தீர்க்கணும் அப்படின்னு உருவானிச்சு அந்த கட்சி. அது இன்னைக்கு போய் அங்கேயே அதே எடப்பாடிட்ட மண்டிட்டுச்சு. அது வேற, அது ரைட்டோ தப்போ, ஆனால் அதுக்கு அன்னைக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனால் இந்த விஜய்னு ஒரு தம்பி வந்திருக்காப்புல, அவர் என்னத்துக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் என்ன தேவை இருக்கு? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப விஜய்னு ஒருத்தர், தாவேக்கான ஒரு கட்சி, அது என்னத்துக்கு ஆரம்பிச்சு? என்ன தேவை இருக்கு இந்த நிலத்துல? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, என்ன தேவை இருக்கு? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் இது ஒரு தேவைங்க, இவரோட முரண்பாடுங்க, இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த நிலத்தை இதுங்க, அதுக்காக இந்த கட்சி அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? தாவேக்கான ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? எந்த காரணமும் இல்லை. அப்புறம் என்ன காரணம்? ஈடி ரைடுங்கிறான் என் தம்பி. அதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. அது எடுத்தோடனே ஒன்று சொல்ல என்ன சொல்லுமா, ஏய் இந்த நிலத்துல 2 பேருக்கு தான் சண்டை. யாருக்கா 2 பேருக்கும்? டிஎம் கேட்கும், டிவி கேட்கும். என்ன அதுல தப்பா இருக்க? நீ ஏன் 2 பேரும் கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற? திராவிடம்னு ஒண்ணு இல்ல, அது மொழி இல்ல, நிலம் இல்ல, அது எதுவும் இல்ல. திராவிடம்ங்கிற சித்தாந்தமே போலி, அது தமிழர்களை ஏறி மிதிச்சு அதிகாரம் பண்ண உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி திராவிடம்ங்கிறது போலின்னு கட்டமைச்சுட்டா நாம் தமிழர் தம்பிகள். இப்ப அதுக்கு எவனோ வந்து பதில் சொல்லி பார்த்தான், எவனாலையும் முடியல. அதனால அவன்லாம் என்ன பண்ணிட்டான், வாயை பொத்திட்டு இவங்கிட்ட முழுக்க விடாதான், நம்ம ஓடினோன்ற ஓரமா போயிட்டான். அப்ப ஒருத்தனை கொண்டாந்து உள்ளார இறக்கி விட்டுட்டு அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு, ஏய் திராவிடம்னு ஒண்ணு இல்ல, அது போலி, அது திருட்டு பயணமானது, அது தமிழர் நிலத்தில் தமிழர் அதிகாரம் பண்ணத்துக்கு அதை உறுதிப்படுத்தி நிறுவி விட்டோம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தமிழ் தேசிய பிள்ளைகள். அது கடைகோடி தமிழை வரைக்கும் போய் சேர்ந்துட்டு. ஆனா இவன் தான் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு கொண்டாந்து நிறுவுறார். சரி நீ நிறுவு, அது என்ன நாம் தமிழர் கட்சி வச்சிருக்க மஞ்சள் சிவப்பு கொடியையும் கலரையும் கொண்டாந்து வைக்கிறது? அதுக்கு அது மங்களகரமானது. குங்குமத்தோட கலர் சிவப்பு, மஞ்சளோட கலர் மங்களகரமானதுன்னு. என்னப்பா இதெல்லாம்? அப்புறம் அவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நம்ம ஒன்று வச்சிருந்தா அதை எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் 2 ஒண்ணுங்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இதுக்கு ஒரு இதுதான் காரணமா இருக்குமா? அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட பீட்டிமா இருக்குமோ? திராவிட முன்னேற்ற கழகத்தோட பீட்டிமா தான் இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வரும்போது டார்ச் லைட்டை உடைக்கிற அந்த திராவிட வாரிசு அரசியல் இருக்கா கற்பெல்லாம் கட்டிட்டு இருந்தாப்ல, திடீர்னு பார்த்தா அங்க போய் நிக்கிறாப்ல. அது மாதிரி நம்பாலும் போய் இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சோன்னே வணக்கங்க சார் அப்படி அங்க நிப்பாரா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த திராவிடம் இந்த தமிழ் தேசியம் இதுக்கு 2க்கும் இடையில தான் சண்டை. அந்த திராவிடத்துல யார் யார் இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஸ்டாலின் இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அதுல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அந்த திராவிட தாவேக்கா விஜய் இருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்த திராவிடத்துக்கும் ஒத்தையில புலியா நிக்கிற தமிழ் தேசிய சீமானுக்கு தான் பிரச்சனை, சீமானுக்கு தான் சண்டை, தத்துவ சண்டை, வாரு புரட்சி. நீ யார் பக்கத்து தமிழனா தான் நிக்கணும், தமிழன் பக்கத்து நிக்கணும். அவன் திராவிடம் பக்கத்து நிக்கட்டும், தமிழன் பக்கத்து நில்லு. அப்ப உனக்கு இருக்கிறது என்ன? விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும், விவசாயி சின்னத்தை வெல்ல வைக்கணும். அது வென்றா யாரு வென்றது? சீமான் வென்றதா? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வென்றதா?
ஒவ்வொரு தமிழனும் வெல்றது. நாம் தமிழர் கட்சி வெற்றிங்கிறது ஒரு கட்சியோட வெற்றி இல்ல, நூற்றாண்டு கால இனத்தின் வெற்றி. உலகத்துல அவள் நீண்ட தூர பாரம்பரியம் இல்ல, உலகத்தில் முதல் குடி மூத்த குடியான தமிழனுக்கு அதிகாரம் செய்யறதுக்கு ஒரு நிலை இல்ல. அந்த நிலத்தை அடைகிற வேட்கள் இருக்கணும். புலி ஒரு நாட்டை இழந்து, தலைவனை இழந்து, குடும்பத்தை இழந்து, உருவான ரத்தத்திலே சதையிலே இருந்தது. நீ எல்லாம் என்ன பேசுறீங்க? அவர் 10,000 ரூபாய் கொடுப்பாரு, அவர் 5,000 ரூபாய் கொடுப்பாரு, அவர் 1,500 ரூபாய் கொடுப்பாரு. அதெல்லாம் பேச்சு கிடையாது. திருட்டு பைய திருடுறதுக்கு எது வேணாலும் செய்வான். நீ என்ன செய்யணும்? என் நண்பர் தான் சொன்னார், ஐயா தான் ஒரு நாள் ஒரு கதை சொன்னார். துருவன் செல்வமணி ஒரு வீடு வீட்டில் அந்த இருக்கிற முதலாளி வீட்டை திறந்து போட்டு போயிட்டார். காசு பணம் நகையெல்லாம் இருக்கு. அந்த வழியில் ஒருத்தன் பார்த்துருக்கான். அவன் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கான். போகும்போது கேட்டை தாண்டி இருக்கிறான். அந்த நான் பார்த்தா யாரும் இல்லை. எட்டி பார்த்துட்டு உள்ளார போயிருக்கான். அப்புறம் வறண்டாவுக்கு போயிருக்கிறான். அப்புறம் அந்த இதுகிட்ட போயிருக்கிறான், பீரோல் இருக்க இடத்துட்ட. அங்கே பார்த்தா ஒரு நாய் இருந்துருக்கு. இந்த நாய் அவன் கேட்டுக்கிட்ட வரும்போதும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு, வரந்தாக்கிட்ட வரும்போதே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு, காலில் வரும்போதே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு, இவன் பீரோக்கிட்ட வரும்போதும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே இவன் அந்த நாயை பார்த்தோன்னு சாக்காயி, ஐயோ நாய் இருக்க மாட்டிக்குவோமேன்ட்டு பாக்கெட்லேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து, அது வரைக்கும் சும்மா இருந்தாலும் பாஸ்கெட் போட்டான் பாருங்க, டக்குன்னு குறவாலையை பிடிச்சிருக்கு. இவன் வந்தவன் சும்மா வந்து எடுத்துட்டு இருந்தாக்கா யாரோ சொந்தக்காரன் வந்திருக்கிறான், நண்பன் வந்திருக்கான்னு அதை விட்டுருக்கும். இவன் பிஸ்கட் போட்டானா இவன் திருட்டு பைய, இவனை விடக்கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சிருக்கு. அப்ப இவன் சும்மா தத்துவத்தை சொல்லினா அதை செஞ்சா இதை செஞ்சான்னு ஓட்டு கேட்டு வந்தானா அவனை விட்டுருங்க. காசு கொண்டு வந்தான், திருட்டு பையடா நம்மளை மொட்டை அடிக்க வரான்னா அவனை கழுத்தை பிடிச்சிருங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தல நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்டுக்கிறோம். நாங்கள் புதுசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இந்த வைத்திலிங்கம் இருக்கார்ல, அவர் ஏடிஎம்கேயில் இருந்துக்கிட்டு சூரியனை தோக்கடிக்கணும் சூரியனை தோக்கடிக்கணும் சூரியனை தோக்கடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாப்புல. இப்போ சூரியனில் போய் இருந்துக்கிட்டு ரெட்டலையை தோக்கடிக்கணும்னு செய்கிறாரு. அதே மாதிரி மாவண்ணா சேகர் அவர்கள் குக்கர் சின்னத்தில் நின்றுக்கிட்டு ரெட்டலையை தோக்கடிக்கணும் உதயசூரியனை தோக்கடிக்கணும் இருந்தாரு. இன்னைக்கு ரெட்டலையில் வந்து நின்றுக்கிட்டு உதயசூரியனை தோக்கடிக்கணுங்கிறார். நம்ம அன்னைக்கும் நம்மளுக்கு நிலைப்பாடு ஒன்று தான், ரெட்டலையை தோக்கடிக்கணும் உதயசூரியனை தோக்கடிக்கணும். இன்னைக்கும் நம்ம நிலைப்பாடு அதுதான். அதனால மாமா வைத்திலிங்கத்தோட மன ஓட்டம் இருக்குல்ல, ரெட்டலையை தோக்கடிக்கணும் உதயசூரியனை தோக்கடிக்கணும். மாவண்ணா சேகரோட என்ன ஓட்டம் இருக்கு பாருங்க, ரெட்டலையை தோக்கடிக்கணும் உதயசூரியனை தோக்கடிக்கணும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா பலம் நம்மளுக்கு தான். நம்ம கருத்தோட அவங்க ஒன்று வர்றாங்க. அந்த ரெட்டலையும் உதயசூரியனத்தையும் மாவண்ணா சேகரன் மனநிலையிலையும் வைத்திலிங்க மாமா மனநிலையில இருந்து அதை தோக்கடிச்சிருவோம். அவர்களின் எண்ணத்தை ஈடேற்றதான் நம்ம வேலை. 2 பேருக்கும் ரெட்டலையும் தோக்கடிக்கணும், 2 பேருக்கும் உதயசூரியனையும் தோக்கடிக்கணும், நம்மளுக்கு 2ஐயும் தோக்கடிக்கணும், விவசாய சின்னத்தை வெளில வைக்கணும். பட்டுக்கோட்டையில் எங்கள் அண்ணன் கண்ணன் என்னோட பாலிடெக்னிக்கில் முன்னாள் படித்தவர், ஆகச்சிறந்த களப்போராளி. இதுக்கு முன்னாடி 10 வருடங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தார். இப்போ தன்னோட வேலைகள்லாம் விட்டுட்டு நான் மக்கள் பணி செய்ய வர்றேன், நான் கட்சியில் மீண்டும் இயங்க வரேன்னு தான் என்கிட்ட சொன்னார். அண்ணன்ட்ட சொன்னேன், அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் இந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என்று இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாக்கா எங்கேருந்து கூப்பிட்டாலும் எவரும் வர மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் கண்ணன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள், அவர் உங்களுக்காக நிற்பார், அவர் எல்லாம் செய்வார். அவரை நீங்கள் வெற்றி பெற வைங்கள். அவரை வெற்றி பெற வைப்பது